அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்குறோன்னா, சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழத்துடைய வரலாறு, நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் இந்த சப்போட்டாவுடைய தீமைகள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. இந்த சப்போட்டா பழத்துடைய தாயகம் எது என்று பார்த்தால் அது தெற்கு மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகள் போன்ற பகுதிகளில்தான் இந்த சப்போட்டா பழம் முதலில் வளர்ந்தது என்று அறிவியல் ஆய்வாளர்களால் தெரிய வருகிறது. இந்த சப்போட்டா பழங்கள் மாயன் மற்றும் ஆஸ்டெக் இவர்களின் நாகரிக காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த பழங்களை பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த சப்போட்டா பழம் ஆசியாவிற்கு 16ஆம் நூற்றாண்டுகளில் ஸ்பானிஷ் ஆய்வாளர்களால் இந்த பழங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகும். இந்த சப்போட்டா பழங்கள் மணிக்காரா சப்போட்டா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சப்போட்டா தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு சுவையான சப்போட்டா பழம் ஆகும். இந்த பழத்தை ஆங்கிலத்தில் சப்போட்டா என்றும் சஃபோடில்லா என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. வெப்பமண்டல பகுதிகளில் தான் இந்த சப்போட்டா அதிக அளவு வளர்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளில் இந்த சப்போட்டா பழங்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்த சப்போட்டா மரத்தில் இருந்து பெறப்படும் பால், அந்த பாலை வைத்து குயிங்காம் என்ற ஒரு பொருளை தயாரித்ததாகவும் அறியப்படுகிறது. இந்த சப்போட்டா மரத்தை மருத்துவ ரீதியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, இந்த சப்போட்டாவுடைய நன்மைகள் பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த சப்போட்டா பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த பழம் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை தடுக்கப்படுகிறது, மேலும் மலச்சிக்கல் வராமலும் காக்கப்படுகிறது. இந்த சப்போட்டாவில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. இந்த சப்போட்டாவில் வைட்டமின் சி அதிக அளவு காணப்படுவதால் இது சருமத்திற்கு பயனுள்ளதாக உள்ளது. சருமத்தை பளபளப்பாக வைப்பதற்கும் முன்கூட்டியே வயதாவதை தடுப்பதற்கும் இந்த சப்போட்டா பழங்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த சப்போட்டாவில் உள்ள நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமான பிரச்சனை தடுத்து நன்கு ஜீரணிக்கப்பட்ட உணவுகளை உறிஞ்சுவதற்கு பயனுள்ளதாக உள்ளது. சப்போட்டாவில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் அதிக அளவு காணப்படுவதால் இவை எலும்புகள் வலுவடைவதற்கு பயன்படுகின்றன. இந்த சப்போட்டாவில் உள்ள கார்போஹைட்ரேட் உடலுக்கு உடனடியான ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு பழமாக உள்ளது. இந்த சப்போட்டாவை உண்பதால் உடலில் உள்ள சோர்வை போக்கி உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு பழமாக உள்ளது. சப்போட்டாவில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருமல் மற்றும் சளிக்கு ஒரு நிவாரண பொருளாகவும் பயன்படுகிறது. சரி, இப்போ இந்த சப்போட்டாவில் உள்ள சத்துக்களை பற்றி பார்ப்போம் வாங்க. ஒரு 100 கிராம் சப்போட்டா பழம் உட்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பார்ப்போம். கலோரிகள் 23, கார்போஹைட்ரேட் 20 கிராம், சர்க்கரை 17.7 கிராம், நார்ச்சத்து 5.3 கிராம், புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம் 0.44 கிராம், கொழுப்பு 1.1 கிராம். மேலும் வைட்டமின்கள் ஏ, வைட்டமின் சி 14.7 மில்லிகிராம், சிறிய அளவு சொல்லக்கூடிய வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளன. இது தவிர தாது உப்புகள் சொல்லக்கூடிய கால்சியம் 21 மில்லிகிராம், பொட்டாசியம் 193 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 12 மில்லிகிராம், மெக்னீசியம் 12 மில்லிகிராம், இரும்பு சொல்லக்கூடிய அயன் 0.8 மில்லிகிராம். சரி, இந்த சப்போட்டா பழத்தை அதிக அளவு உட்கொண்டால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. இதை அதிக அளவு உண்ணுவதால் வயிற்றுப்போக்கு, சர்க்கரை அளவு அதிகரித்தல், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை உண்டாகலாம். இந்த சப்போட்டாவை உண்ண பிறகு மலம் கழுங்குதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இது பயமாட்டாங்க. இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு நல்ல ஆப்பு, நம்பக மற்றும் பாதுகாப்பான ஆப் ஆகும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த காணொளி பிடித்திருந்தால் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இந்த காணொளியை கண்ட அனைவருக்கும் நன்றிங்க.